பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப எத்தனையோ சர்ஜரியை நாங்க செய்துட்டோம். அடுத்ததான் லைன் அப் பண்ணி கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்த கிழமை கண்டு சொல்லி போட்டு ஒவ்வொரு கிழமையும் 4-5 சர்ஜரி நடக்கும். வந்த அநேகமான பேர் பாத்தீங்கன்னா அநேகமான எல்லாருமே ரொம்ப வறிய மக்கள். எல்லாருக்கும் 45 வயதுக்கு உட்பட்டவங்க, 3 பிள்ளைகள் 4 பிள்ளைகள். இப்ப இவங்களை நாங்கள் செய்யாட்டி இவங்கள் உயிர் போயிடும். இருதய நோய் கொண்ட சிறுவர்கள் அவர்கள் மிகவும் வறிய குடும்பத்திலிருந்து தான் வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் இனம் கண்டு, அதாவது முக்கியமாக முதலாவது எக்கோ கார்டியோகிராம் என்று சொல்லி ஒரு பரிசோதனை மேற்கொள்வோம். அதுல தான் நாங்கள் இடம் காணுவோம். அப்படியான பரிசோதனைக்குரிய வசதிகள் கூட எங்களுடைய இந்த ஹட்டன் பிரதேசத்தில் மக்களுக்கு மிகவும் குறைவாகவே உள்ளது. அன்றாடம் அவர்கள் போய் கிளினிக்கு போயிட்டு வாரது, மற்ற அவர்கள் வறிய நிலைமையில் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அந்த கிளினிக்கு போயிட்டு வரக்கூடிய பண வசதி அவர்களுக்கு இல்லை. அரசாங்க வைத்தியசாலையிலே 4500 பேருக்கு மேல இந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாருக்கும் செய்யறது கஷ்டம். அதனால நாங்கள் இந்த தெரிவு செய்யப்பட்ட கார்டியாலஜிஸ்ட் சொல்லுவாங்க, இவங்க ரொம்ப மோசமான இருக்கிறாங்க, அவங்கள தெரிவு செய்து தனியார் மருத்துவமனையில கொண்டு போய் இப்படி செய்யறோம். இதுதான் இந்த ப்ரோசஸ். அப்ப அதுக்குதான் நாங்கள் நிதி திரட்டி இப்ப இதுவரை 130 பேர் அப்படி செய்திருக்கிறோம். ஆமாம், வாழ்க்கையே நம்பிக்கையில் தான் தங்கியுள்ளது. இலங்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுகின்றார் பாடகர் செந்தில்குமரன். அவர் தன்னுடைய நிறுவனத்தினூடாக பல இலவச சத்திரை சிகிச்சைகளை இதுவரை காலமும் நடத்தியிருக்கின்றார். அண்மையில் கூட ஒரு எம்ஜிஆர் இசை நிகழ்ச்சி மூலம் சேகரிக்கப்பட்ட நிதி அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களிலே கிட்டத்தட்ட 130 பேருக்கு இந்த மொத்தமாக இருதய சத்திர சிகிச்சைகள் நடைபெற்றிருக்கின்றது. எனவே இப்பொழுது நேரடியாகவே அங்கே தாயகத்திலே அவர் இந்த கடமையாற்றுவதற்காக அங்கே சென்றிருக்கின்றார். இப்பொழுது நாங்கள் செந்தில்குமரனை சந்திக்க போகின்றோம். வணக்கம் செந்தில்குமரன். வணக்கம் செந்தில்நாதன். வணக்கம் சிஎம்ஆர் நேயர்களுக்கு. எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கிறோம், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கிறோம். இங்க தாயத்தெல்லாம் நிக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி நல்ல ஒரு பாட்டு போட்டீங்க, அந்த நம்பிக்கை என்றத ரொம்ப அருமையான பாட்டு அது. நீங்க நம்பிக்கை இருக்க வேண்டும். வாழ்க்கை என்று சொன்னால் நம்பிக்கை தானே வாழ்க்கை. அந்த நம்பிக்கையை நாங்கள் தான், அதாவது வாழ்க்கையிலே பின்னிலையில் இருப்பவர்களுக்கு நாங்கள் தான் ஊட்டிக்கொள்ள வேண்டும் நம்பிக்கையை. அந்த நம்பிக்கையை ஊட்டுபவராக நீங்கள் இருக்கிறீர்கள். இப்பொழுது தாயத்துக்கு சென்று நேரடியாக, சரி, அங்கே தாயத்திலே சென்று நேரடியாக இப்பொழுது என்னென்ன அலுவல்களை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆமா, இப்ப நான் மார்ச் 4ஆம் தேதி இங்க வந்தேன். நான் என்னுடைய குறிக்கோள் எல்லாம் இப்ப நான் உங்களுக்கு கனகாலமா எல்லாருக்கும் தெரியும், இலவச இதய சத்திர சிகிச்சைகளை நாங்கள் இந்த பயனுள்ள அந்த நோயாளிகளை தெரிவு செய்து கார்டியாலஜிஸ்ட், இதய நோய் நிபுணர்கள் ஊடாக தெரிவு செய்து அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு, அதுவும் இளம் பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள்ல இருந்து 45 வயதுக்குட்பட்ட தாய் தந்தைமார், ஏன்னா அவங்களுக்கு 2-3 பிள்ளைகள் இருக்கும். அப்ப அவையில லூஸ் பண்ண இயலாது. அவையில நான் கலம்பு கொண்டு நாங்கள் லங்கா மருத்துவமனையில இத்தனை நாளும் செய்து கொண்டிருந்தாங்க. அடல்ட்ஸுக்கு டாக்டர் காந்திஜி மற்ற டாக்டர் லுஷாந்தா என்ற டீம், 16 பேர் கொண்ட டீம், 1% வாங்காம தங்களோட சேவைகளை எத்தனையோ சர்ஜரிஸுக்கு, அவங்க சின்ன பிள்ளைகள் இதுவரையும் நாங்கள் 130 சர்ஜரி செய்திருந்தால் அதுல டாக்டர் காந்திஜி அவர்கள் அட்லீஸ்ட் நினைக்கிறேன் 60 சர்ஜரியை செய்திருப்பாங்க. அவ்வளவுக்கும் அவங்க காசு வாங்க இல்லை. லங்கா மருத்துவமனையும் எங்களுக்கு சிறப்பான ஒரு கட்டணம் தந்து இவங்களோட உயிரை காப்பாத்தி இருக்கிறோம். சின்ன பிள்ளைகளுக்கு டாக்டர் காஞ்சன சிங்கப்புலி என்று இவர் தான் டாப் சர்ஜன் இன் ஸ்ரீலங்கா, கார்டியோதராசிக் சர்ஜன். இவரின் ஊடாகவும் பல பிள்ளைகளை நாங்கள் காப்பாற்றி இருக்கிறோம். அப்ப நான் இங்க வந்ததுக்கு ரீசன் உங்களுக்கு தெரியும், இந்த எம்ஜிஆர் ஷோ செய்து எங்கள்கிட்ட $247,000 மொத்தமாக இந்த நாங்கள் அதன் கணக்கும் இன்னும் ஒரு சில நாட்களை வெளியில வரும். என்னடா நான் இந்த லேப்டாப்பை நான் ஏர்போர்ட்ல தவற விட்டுட்டேன். அவன் லேப்டாப் எல்லாம் அந்த கணக்குகள் எல்லாம் செய்துட்டு எல்லாம் ரெடியா இருந்தது. இருந்தாலும் பிறகு சமீபத்துல எனக்கு அந்த லேப்டாப் கிடைச்சது, கனடா கிடைத்து விட்டது. கிடைச்சு விட்டேன். நல்ல காலம். அப்ப எனக்கு இந்த பிரச்சனை என்னென்றால் மைண்டுக்குள்ள எக்கச்சக்கமா இருக்கிற சில சமயம் எங்கேயாவது நான் இந்த செக்யூரிட்டியில விட்டுட்டேன். அப்ப இன்னும் 1-2 நாட்கள்னா அந்த கணக்குகளை திருப்பி சரி பார்த்து நான் வெளியிடுவேன். அதுதான் என்னுடைய ஒரு முக்கியமான இந்த இவ்வளவுக்கு நிதி சேகரிக்கிறது காரணம். உண்மையா நாங்கள் வெளிப்படத்தன்மை இருக்கிறபடியா மக்களும் வாரி கொடுக்குறாங்களா. அப்ப உண்மையா அதுக்கு நான் ரொம்ப நன்றி கூறுறேன். இவ்வளவு தாயக உறவுகளுக்கு நான் செய்யறதுக்கு காரணம் கனடா வாழ் மக்கள். இதை கேட்டுக்கொண்டு
பல பேர் நீங்க பங்களிச்சிருக்கிறீங்க. அந்த குடும்பங்களோட நேரெல்லாம் பார்க்க உங்களை நான் இத மனதார சொல்றேன். அவங்க அந்த பிள்ளைகள் தங்களோட இப்ப இருக்கின்ற நினைக்க ரொம்ப நன்றி தெரிவிச்சாங்க. அந்த அந்த நான் இப்ப திட்டத்தை பத்தி சொல்றேன். நான் வந்ததுக்கான காரணம், சின்ன பிள்ளையில இதுவரையும் நாங்கள் 1, 2 அப்படி இப்படின்னு ஒரு மாதத்துல 1, 2 அப்படி செய்தான் வெள்ளம் அந்த 130. ஒரு திட்டம் உண்டு, சுரக்ஷான்ட்டு அந்த ஸ்ரீலங்கன் லைஃப் இன்சூரன்ஸ் கூட கேள்விப்பட்டேன். இது எப்படி பள்ளிக்கூடம் படிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு இது 15 லட்சம் ரூபாய் இலவசமா வருது. அப்ப இது ரொம்ப பேருக்கு தெரியாது. இது தெரிஞ்ச உடனே நான் வந்துட்டேன். அதாவது மருத்துவ சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு 15 லட்சம் வரை அரசாங்கமே வழங்குகிறது. அது இந்த கல்வி திட்டத்தின் ஊடாக, கல்வி அமைச்சின் ஊடாக சுரக்ஷா நிறுவனத்துக்கு வழங்கி இருக்கு. அந்த ஸ்ரீலங்கன் லைஃப் இன்சூரன்ஸுக்கு வழங்கி அத மக்களுக்கு பெருசா தெரியாது. ஆனா அப்படி தெரிஞ்சாலும் அநேகமான ஆட்கள் அங்க அந்த 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 ஃபார்ம் ஃபில் பண்ணி அதை கொண்டு போய் கொடுக்கிற அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லாம இருக்கு. இதான் உண்மை. எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாது. அப்பொழுது நான் என்ன இப்ப செய்யறேன் என்றால், எங்களோட கிரவுண்ட் லெவல்ல எங்கட பணியாளர்களை வைத்து, எங்களோட தொண்டு நிறுவனத்தின் உறுப்பினர்களை வைத்து நான் ஒவ்வொரு இடமா போய் அவங்களோட பிரின்சிபல்ஸ் கொண்டு போய் சைன் பண்ண மாட்டார்கள். ஏனென்றால் அது அவங்களுக்கே தெரியாது. இத்தனைக்கும் அவங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு, தெரியாது. அப்ப இது ஒரு ஒரு பெரிய ஒரு ஒர்க். இது ஒரு லேயர்ஸ் இருக்கு. அந்த லேயர்ஸ நாங்கள் எடுத்து பிறகு அந்த சைன் பண்ணி அங்க அனுப்பி பிறகு ஆபரேஷன் தியேட்டரை புக் பண்ணி சர்ஜன் இருந்து ஒரு லெட்டர் எடுக்கணும். இந்த டேட்ல இந்த பிள்ளைக்கு சர்ஜரி நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி இருக்கிறோம். அப்ப 15 லட்சத்துக்கு மேலண்டா நிவாரணம் கவர் பண்ணுது. சில சர்ஜரிஸ் 22 லட்சம் சின்ன பிள்ளை சர்ஜரிஸ், சில சர்ஜரிஸ் 15க்குள்ளவே முடிஞ்சிடும் சின்ன பிள்ளை. அப்ப இத செய்யறதன் ஊடாக நான் சேமித்த பணத்தை அடல்ட்ஸுக்கு நாங்க பாவிக்கலாம். அதாவது இளம் இப்ப 2 பேர் வாராங்க கிளம்பு, 21 வயதும் 27 வயதும், இப்ப அவைகளுக்கு நாங்க பாவிக்கலாம். அந்த இதுல இப்ப நான் அக்டோபர் 4ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு மட்டும் 12 இதய சத்திர சிகிச்சைகள் நடைபெற்று விட்டன. அது சின்ன சின்ன பிள்ளைகள் அந்த ஐசியூல போய் பார்க்கும்போது, என்னோட முகப்பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா தெரியும், அவங்கள அந்த சிகிச்சை முடிச்சு அப்படியே கொண்டு அப்படி வைக்கும் போது நான் பார்த்தேன். நான் கொஞ்ச நேரத்தால அப்படியே துடிச்சு கொண்டிருக்கிறாங்களே. அதை பார்க்கவே இந்த மனம் பதறினது. ஐயோ, அந்த டாக்டர்ஸை பார்க்க எனக்கு உண்மையா அந்த சர்ஜனை பார்க்க கடவுள் மாதிரி தான் தெரிஞ்சது. ஏனென்றால் உண்மையா கடவுள் தான். ஏனென்றால் அந்த சின்ன பிள்ளைன்ற இதயத்துக்குள்ள திறந்து 1 இன்ச் கூட வெட்டினாலும் பிள்ளை மரணம் ஆயிரும், 1 இன்ச் குறைவா வெட்டினாலும் கையை வச்சு வேலை செய்ய இயலாது. அப்ப ஒவ்வொரு பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி வெட்டணும். அதை திறந்து 8 மணித்தியாலும் சர்ஜரி செய்யறாண்டா என்ன ஒரு ஒரு ஸ்கில் லெவல். பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப எத்தனையோ சர்ஜரியை நாங்க செய்துட்டோம். அடுத்ததான் லைன் அப் பண்ணி கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்த கிழமை கண்டு சொல்லி போட்டு ஒவ்வொரு கிழமையும் 4-5 சர்ஜரி நடக்குது. இந்த திட்டம் இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் பொருந்தும். அனைத்து பாடசாலையில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இது பொருந்தும். ஆமா. சரி, இப்பொழுது நீங்கள் கூடுதலாக மலையகத்திலே இருக்கின்ற வறிய மக்களுக்கான உதவிகளை தான் இப்பொழுது வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆமா. இப்பொழுது 3 நாட்களாக நான் இதையே குறிப்பா சொல்றேன்டா, அந்த மலையகத்தை பொறுத்தவரையும் இவங்களுக்கு ரொம்ப நாளாவே ஒதுக்கப்பட்டு இவங்களை பற்றியான ஒரு அவேர்னஸும் வாரதில்லை. இவங்களுக்கு செய்யறதுக்கும் கிரவுண்ட் லெவல்ல அந்த ஆக்கள் இல்லைன்றதை நான் அறிஞ்சேன். அப்ப அதுவும் குறிப்பாக மருத்துவம். நான் ஏன் அந்த மருத்துவ திட்டத்தை தொடர்ந்து செய்யறேன்டால், எங்களுக்கு ஒரு தடிமல் காய்ச்சல் என்றாலே எங்களுக்கு உடனே ஐயோ உடம்பெல்லாம் இயலாம எப்படா இது போகுதுன்னு யோசிக்கிறோம். ஆனால் ஒரு டாக்டர் ஒரு டேட் கொடுத்து, இந்த டேட்டுக்குள்ள உங்களை பிள்ளை செய்யாட்டி மோசம் போயிடும், அந்த பிள்ளைன்ற தாய் தகப்பனுக்கு அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும். அந்த ஒரு இதுக்காகத்தான் நான் இந்த இதை தெரிவு செய்து தொடர்ச்சியாக நான் செய்தோம். இல்லை, நீங்கள் ஒரு கருவியாகத்தான் இதை செயல்படுகிறீர்கள். எனவே இடையிலே நின்று செயல்படுகிறீர்கள். இந்த வேளையிலே உங்களுக்கு எப்படியான உதவிகள் தேவைப்படுகிறது? இப்ப கனடால மக்கள் இதுக்கான உதவியை கொடுக்குறாங்க. இங்க இதை பொறுத்தவரையும், மலையத்தை பொறுத்தவரையும் எனக்கு கார்டியாலஜிஸ்ட் இங்க இல்ல.
இப்ப இருக்கிறாங்க, எனக்கு சரியான முறையில் அவங்கள்ட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் இதுவரையும் வர இல்லை. அப்ப நான் எவ்வளவு பேரை தொடர்பு கொள்ள ட்ரை பண்ண, நான் என்ன இந்த பக்கத்துல இருந்து குழந்தைகள் வந்து நான் இதுவரையும் 4 பேரை தான் நான் செய்திருக்கிறேன். சின்ன பிள்ளைகள் அடல்சன்ட் இவ்வளவு 130ல ஒரு 4 பேர் தான் மலையத்தை சேர்ந்தவங்க. அப்ப அதுக்காக தான் நான் நீங்க பிளான் பண்ணி இங்க வந்து நான் என்னென்றால் அறிவித்தல் ஒன்றை கொடுத்தேன். எல்லா மீடியாவும் சப்போர்ட் பண்றாங்க. இதுல சொன்னாங்க நான் நுவரேலியால நேற்றைக்கு நின்று நாங்கள் இன்றைக்கு நிக்கிறோம் கொட்டவேல என்ற ஒரு MOH ஆபீஸ்ல. இங்க டாக்டர் சுதர்சன் நீங்க இப்ப அவர் எங்களோட இங்க இணைஞ்சிருக்கிறார். இவர் தான் இதுக்கான கொட்டவேலையிலையும் டிகோயாண்ட இடத்துலயும் இதுக்கான முழு ஒழுங்கையும் அவர் தான் செய்திருக்கிறார். இவர் வந்து ரொம்ப நாளா இங்க இந்த மக்களுக்காக சேவை செய்யறார். இவர்கிட்ட நாங்கள் வந்து சமீபத்துல போன வருஷம் 2 பெரிய பாக்ஸ்ல உடுப்பு அனுப்பியிருந்தாங்க. 24 ஒரு பாக்ஸுக்குள்ள 12 இருக்கும். அவர் சொன்னார் இந்த சனம் அவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணதுண்டு. இந்த சனத்துக்கு அவ்வளவு அந்த பெருசா ஒன்றும் ஆட்கள் செய்யறது இல்ல. அப்ப இதுல நைட்டு நான் நின்ற போதே கிட்டத்தட்ட இவ்வளவு பேர் வந்தவங்க தங்களோட குறிப்புகளை கொண்டு இவங்களெல்லாம் அப்படியே செந்தில்நாதன் அங்க லேடி ரீஜென்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் 2-3 மாதம் நிக்க சொல்லுவாங்க உங்களுக்கு சர்ஜரி செய்யறோம். அவங்களும் பாவம் என்னடா ரொம்ப பேர் நிக்கிறபடியா அவங்களால எல்லாரையும் ஆக்டிவேட் பண்ண இயலாது. அதுல தவறிடுவாங்க. இவங்க என்ன செய்வாங்கண்டா குடும்பத்தை விட்டு 3 மாதம் நிக்க வைக்க அவங்களோட வருமானம் பாதிக்குது. அப்ப என்ன செய்வாங்கடா விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படியே பிள்ளையும் அநியாயமா மரணித்து விடுவாங்க. இப்படி இதுக்கு பேர் டிஃபால்ட் கேசஸ் சொல்றது. இவங்க கடைசியா அந்த சிகிச்சையும் பெற்றுக் கொள்ளாமல் தவறிடுவாங்க. அதாவது சிகிச்சை செய்வதற்கான வாய்ப்பு இருந்தும் அதை பயன்படுத்திக் கொள்ள முடியாத நிலை. எடுத்தனால் நாளாக கூடுதலான நாட்கள் நிற்கும் பொழுது அவர்களுக்கு வருமானத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். எனவே அவர்கள் மீண்டும் வருமானத்தை ஈட்டுவதற்காக தங்களுடைய ஊருக்கே சென்று விடுவார். அப்படியானவர்களை தெரிவு செய்துதான் நீங்கள் அவர்களுக்கான சிகிச்சையை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். அப்ப என்ன செய்யறா இப்ப இந்த அறிவித்தல் கொடுத்த உடனே இதை பார்த்துட்டு எல்லா இடத்துல இருந்தும் வராங்க. இன்றைக்கு எத்தனை கோல் வந்துட்டு, இன்றைக்கு ஞாபக கோல் வந்தது. ஏனென்றால் அவங்களுக்கு லோக்கல் நம்பரும் நான் கொடுத்து இந்த இடத்துக்கு நீங்க வாங்கன்னு சொல்லி எல்லாரும் வராங்க. அப்ப அவங்களை தெரிவு செய்து நேற்றே நான் 3 சத்திர சிகிச்சையோ இல்ல இந்த ஆன்ஜியோகிராம் செய்யறதுக்கான ஏற்பாட்டை செய்து விட்டேன். அப்ப இதுதான் என்னுடைய பிளானிங்க. 3 நாளா இங்க வந்து நின்று இது தொடர்ச்சியாக போகும். அந்த மலைய மக்களுக்கு நான் உதவி செய்வோம். அதாவது வேறு என்ன சிக்கல்களை நீங்கள் அங்கே எதிர்நோக்கிறீர்கள் இலங்கையை பொறுத்தமட்டில்லை? இலங்கையை பொறுத்தவரை சிக்கல்கள்ன்றா இந்த கோஆர்டினேட் பண்றது பெரிய ஒரு சேலஞ்சிங் விஷயம். இந்த இன்சூரன்ஸுக்கு அப்ளை பண்ணி டேட் நாங்க பிக்ஸ் பண்ணி எல்லாம் சரியா இருக்கும். 4 நாளைக்கு அந்த பிள்ளைக்கு சர்ஜரி என்ற போது திடீரென்று அந்த பிள்ளையின் உடல்நிலை இதா போயிடும். உடனே இன்னொரு பிள்ளையை கொண்டு வந்து நான் அதுக்குள்ள ரெடியா வச்சிருக்கணும். எல்லா சிகிச்சையும் அந்த ப்ரீ டெஸ்டிங் என்று சொல்றது, எல்லா சிகிச்சையும் செய்து ரெடியா வச்சிருந்தால் ஒழிய மற்றபடி நாங்க செய்ய இயலாது. என்ன ஒரு சிக்கல் என்றால் அந்த 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 ஸ்லாட் போயிடும். மற்றது 30 நாளைக்குள்ள நாங்கள் அந்த 30 நாளைக்குள்ள அந்த லெட்டர் எடுத்து 30 நாளைக்குள்ள சர்ஜரி செய்யணும். இல்லைன்னா அந்த ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் பணம் கிடைக்காது. அப்போ அத எல்லாத்தையும் இந்த டைமுக்குள்ள செய்து 30 நாளைக்குள்ள அந்த பிள்ளையை கொண்டு வந்து நாங்கள் அவங்களுக்கு காசும் அனுப்பி, என்னடா ரொம்ப பேருட்ட பஸ்ஸுக்கு கூட காசு இல்லை. அப்ப நாங்க அவருக்கு சாப்பாட்டுக்கும் 40,000 இருந்து 50,000 ரூபாய் அனுப்பி அவங்களை கொண்டு வந்து செய்யறோம். ஏற்கனவே பார்த்திருக்கிற 3 நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்கள் நீங்கள் ஒவ்வொரு இடங்களிலே சந்திக்கிறீர்கள் அந்த மலைய மக்களை. அந்த மக்களிலிருந்து எப்படி நீங்கள் மக்களை எப்படி அவர்களை தெரிவு செய்ய போறீர்கள், தெரிவு செய்கிறீர்கள்? அதை நான் முதலே அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல கொடுத்திருந்தேன். நான் 45 வயதுக்கு உட்பட்ட மருத்துவ தேவையுள்ள ஒரு பிரச்சனை இல்லை. அப்ப அவங்கள வந்து நேற்று வந்த அநேகமான பேர் பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப வறிய மக்கள். எல்லாருக்கும் 45 வயதுக்கு உட்பட்டவங்க, 3 பிள்ளைகள் 4 பிள்ளைகள். இப்ப இவங்களை நாங்கள் செய்யாட்டி இவங்கள் உயிர் போயிடும். அப்ப இவங்களை நாங்கள் டக்கண்டு உடனடியாக இதற்கான மருத்துவ ஆன்ஜியோகிராமோ இல்ல ஒரு சின்ன பிள்ளை வந்த 13 வயசு அந்த டீச்சர், இதை நான் ரொம்ப முக்கியமா குறிப்பிட விரும்புறேன் செந்தில்நாதன். மனிதம் என்றது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தெரியும், மனிதம் தான். அதுக்காகத்தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். எங்கள இவ்வளவு பேர்ல கம்பேஷன் இருக்கு, காசு கொடுக்குற அந்த மனம் இருக்கு. ஆனா அந்த ஒழுங்கு செய்யற அந்த வேலையை செய்யும் போது எல்லாரும் வந்து சேர்றாங்க. ஒரு டீச்சர் வந்து ஒரு லேடி வந்தா என்னட்ட, அவருக்கு ஒரு 40-35 வயது இருக்கும், 35 வயது இருக்கும். வந்தா அந்த மாதிரி என்ன வருத்தம் உங்களுக்கு கண்டு தங்கச்சின்னு கேட்டேன். அவனே சொல்ல, எனக்கு இல்ல
என்னுடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கும் ஒரு சிறுமிக்கு 13 வயது, ரொம்ப நாளா அவங்க வந்து போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க, போயிட்டு திரும்பி வர்றது. அப்ப அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. அந்த பிள்ளை வந்து கிடைக்கிட நெஞ்சு நோவுன்னு சொல்ற அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தான்னு சொல்லி. அப்ப நான் சொன்னேன், இதுக்காக நீங்க பதுளையிலிருந்து நுவரேலியாவுக்கு வந்து என்ன சந்திக்க கிட்டத்தட்ட மொத்தமா நின்ற நேரம் 4 மணி நேரம் இருந்தவர். அந்த கமிட்மெண்ட்டை பாருங்க. உடனே நான் சிறு பிள்ளைகளோட இதய நோய் நிபுணர் இருக்கு, அவருக்கு அந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் அனுப்பி, இவ கொண்டு வந்திருந்த பிள்ளைங்க மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் அனுப்பி உடனடியாக அந்த பிள்ளைக்கு நாங்கள் இப்ப சத்திர சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யறோம். அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இப்படி பிறருக்காக எங்கட மக்கள் அதான் குறிப்பா புலம்பெயர் உறவுகள், கனடா உறவுகள், நான் எடுக்கிற அந்த முயற்சிக்கெல்லாம் அந்த பல நடமாடும் மனித கடவுள்களை நேரில் தரிசிக்கும் பாக்கியம் பெற்றவர் என்று சொல்ற மாதிரி நேற்றும் அந்த ஒரு நடமாடும் கடவுள்னா சந்திக்கிற பாக்கியம் கிடைச்சது. இப்படிதான் தெரிவு செய்யறேன், அந்த யங் பிள்ளையில தான் தெரிவு செய்யறேன். சரி, இந்த வேளையிலே தொடர்ந்து அங்கே நீங்கள் அந்த சத்திர சிகிச்சை ஒழுங்குகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். சரி, கனடாவிலிருந்து உங்களுக்கு எப்படியான உதவிகள் தேவைப்படுகின்றது? இந்த படி கனடாவில இருந்து இப்ப ஆஃப்கோர்ஸ் பணம் என்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப எங்கள்கிட்ட இப்பொழுது நிதி சேகரித்து எம்ஜிஆர் இதுல காசு இருக்கு. இந்த பணம் எவென்ச்சுவலி ஒரு 3-4 மாதத்துக்கு தான். என்னடா இப்ப எத்தனையோ வேலை திட்டத்தோட வந்திருக்கேன், 3 மாதத்துல முடிஞ்சிடும். அப்புறம் அடுத்த ஷோ வந்து நவம்பர் தான் நான் வைக்க போறேன், ஜனவரி இல்லாம நவம்பர் வைக்க போறேன். என்னடா ரொம்ப கஷ்டம் ஜனவரியில செய்யறது வந்து, இந்த கடுங்குளிர்லையும் போன முறை எல்லாம் சந்திச்சது நான் அத்தோட யோசிச்சுட்டேன் நவம்பர் செய்யணும். அதுவரையும் எங்களுக்கு நிதி வந்து தேவைப்படும். இந்த திட்டம் வந்து ஒன்ஸ் a year இல்ல, தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கு எத்தனையோ வேலைகள். அப்ப அதுக்கான நிதி தர விரும்புபவர்கள் info@nivaranam.com அதுக்கு நீங்க வந்து அனுப்பலாம். இல்லட்டா என்னோட தொலைபேசி இலக்கம் 416-200-7652 416-200-7652 என்றதுக்கு நீங்க அனுப்பலாம். மற்றது இங்க என்னோட திரு சுதர்சன், அவர் தான் நீங்க டாக்டர் மலையத்தை ரொம்ப காலமா இருக்கிறார், அவரை நான் வந்து இதுல இணைச்சு கொள்ள விரும்புறேன். டாக்டர் சுதர்சன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். சரி டாக்டர், சொல்லுங்கள், எப்படியான சேவையை இப்பொழுது இலங்கை மக்களுக்கு நீங்கள் வழங்கி கொண்டிருக்கிறீர்கள்? நான் இந்த கொட்டகலை எனும் ஏரியாவில் வந்து சுகாதார வைத்திய அதிகாரியாக பணியாற்றுகின்றேன். நான் இந்த நுவரெலியா மாவட்டத்தில் கடந்த 20 வருடங்களாக நான் நுவரெலியா மாவட்டத்தில் வைத்தியராக பல வைத்தியசாலைகளில் நான் பணியாற்றி இருக்கின்றேன். இந்த வேலை திட்டமானது முக்கியமாக மலையகத்தை சேர்ந்த வறிய மக்களுக்கு ஒரு மிக வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது. எங்களுடைய காலகட்டத்தில் முக்கியமாக இருதய சிகிச்சை மற்றும் சிறுநீரக சிகிச்சை பெறும் நோயாளிகள் அவர்களுடைய வறுமை காரணமாக எங்களுடைய கிளினிக்குகளுக்கு சாதாரணமாக நுவரெலியாவை எடுத்துக்கொண்டால் முன்னைய காலகட்டங்களில் இந்த சிகிச்சை, அதாவது வந்து சத்திர சிகிச்சை செய்ய வேண்டுமாக இருந்தால் அவர்கள் நுவரெலியா, ஹட்டன், மஸ்கேலியா, பொகவந்தலா, கொட்டகலை ஏரியாவிலிருந்து அவர்கள் இருதய சத்திரை சிகிச்சைக்கு வந்து கண்டி போதனா வைத்தியசாலைக்கு தான் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அது ஒரே நாள்ல செய்யக்கூடிய விஷயம் இல்லை. அவர்கள் கிளினிக்கு போக வேண்டி வரும். பிறகு மாதம் கிளினிக் போகணும். அவர்களுடைய தோட்டத்தில் வேலை செய்யும் மக்கள் அவர்களுடைய வறுமை காரணமாக ஒரு 4-5 கிளினிக் போவார்கள். அதற்கு பிறகு செல்லாமல் விட்டு விடுவார்கள். அவை அப்படியான காலகட்டத்தில் வந்து இந்த செந்தில்குமார் என்ற நிவாரண அமைப்பு வந்து எங்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களுக்கான இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. இதுக்கு முதலும் எங்களுடைய சிறுநீரக, அதாவது சுத்திகரிப்பு, டயாலிசிஸ் என்று சொல்லும் அதற்குரிய ஆட்களுக்கான உதவிகளையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். சரி, இப்பொழுது தொடர்ந்து நீங்கள் அந்த அரசாங்க வைத்தியசாலையில் தான் கடமையாற்றி கொண்டிருக்கிறா அல்லது தனிப்பட்ட வைத்தியசாலையில்? அரசாங்க வைத்தியம் தான். அந்த இலகுவாக இந்த பாடசாலை மாணவர்களுக்கான அந்த சிகிச்சையை உங்களால் பணத்தை பெற்று செய்யக்கூடியதாக இருக்கிறது. சரி, வேறு என்ன இப்பொழுது வெளிநாட்டில் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்களுக்கு நீங்கள் இந்த சத்திர சிகிச்சை பற்றி அல்லது அங்கு வாழ்கின்ற மக்களை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இங்கு வாழும் மக்கள் அநேகமாக இந்த இருதய நோய் கொண்ட சிறுவர்கள் அவர்கள் மிகவும் வறிய குடும்பத்திலிருந்து தான் வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் இனம் கண்டு, அதாவது முக்கியமாக முதலாவது எக்கோ கார்டியோகிராம் என்று சொல்லி ஒரு பரிசோதனை மேற்கொள்வோம். அதில் தான் நாங்கள் இடம் காணுவோம். அப்படியான பரிசோதனைக்குரிய வசதிகள் கூட
எங்களுடைய இந்த ஹட்டன் பிரதேசத்தில் மக்களுக்கு மிகவும் குறைவாகவே உள்ளது. அதாவது அவர்கள் அதுக்கு கூட வெயிட்டிங் லிஸ்ட், அதாவது காத்திருக்க வேண்டிய கட்டாய நிலையில இருக்கின்றார்கள். ஆகவே அப்படியான ஒரு வசதிகளையும் இந்த ஹட்டன், அதாவது எங்களுடைய ஆதார வைத்தியசாலை டிக்கோயாவில் அமைந்துள்ளது. அந்த ஆதார வைத்தியசாலையில் இந்த எக்கோ பரிசோதனை செய்யக்கூடிய வசதிகளை மேற்கொண்டால் அவர்கள் குறைந்தது அந்த எக்கோ பரிசோதனைக்கு மற்ற வைத்தியசாலைகளுக்கு செல்லாமல் இங்கே செய்யக்கூடிய ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கிறது நல்லது. அதாவது அரசாங்க வைத்தியசாலைகள் இருந்தாலும் கூட அதற்கான கட்டணம் சத்திர சிகிச்சையாக இருக்கலாம் அல்லது இரத்த மாற்று சிகிச்சையாக இருக்கலாம், அதற்கெல்லாம் ஓரளவு குறிக்கப்பட்ட பணத்தை அந்த வைத்தியசாலைக்கு மக்கள் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. அரசாங்க வைத்தியசாலையில் நடைபெறும் அனைத்து சிகிச்சைகளும் இலவசமாகத்தான் செய்யப்படும். ஆனால் இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் அவர்களுடைய போக்குவரத்து. அன்றாடம் அவர்கள் போய் கிளினிக்கு போயிட்டு வாரது, மற்ற அவர்கள் வறிய நிலைமையில் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அந்த கிளினிக்கு போயிட்டு வரக்கூடிய பண வசதி அவர்களுக்கு இல்லை. ஆனால் அரசாங்க வைத்தியசாலையில் அனைத்து சிகிச்சைகளும் இலவசமாகத்தான் செய்யும். இந்த சத்திர சிகிச்சை மற்றும் இரத்த மாற்று சிகிச்சை செய்யக்கூடிய வசதிகள், உபகரணங்கள், வசதிகள் எல்லாம் அரசாங்க வைத்தியசாலையில் ஹட்டன்ல இருக்கிறது. அரசாங்க வைத்தியசாலையில் கண்டியில் தான் இருக்கின்றது. ஒவ்வொரு கிழமையும் 2 அல்லது 3 தரம் அவர்கள் இங்கிருந்து கண்டி வைத்தியசாலைக்கு சென்று வர வேண்டிய நிலைமை இருக்கிறது. அதாவது நீங்கள் அதற்கான ஒழுங்குகளை செய்து வைத்திருக்க எத்தனையாம் தேதி அங்கே சத்திர சிகிச்சையா இருக்கும் அல்லது கண்டி அவர்களுடைய கிளினிக்ல அவர்கள் திகதிகள் நிர்ணயித்து அவர்களுக்கு கொடுத்திருப்பார். எனவே இது அரசாங்க வைத்தியசாலைகள் தான் இந்த சிகிச்சைகள் அனைத்துமே நடைபெறுகின்றன. ஆனால் அது இப்ப அரசாங்க வைத்தியசாலைகள்ல இதற்கு வெயிட்டிங் லிஸ்ட், அதாவது அவர்கள் கூடுதலாக காத்திருக்க வேண்டிய ஒரு நீண்ட நாட்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்குதா? அதற்காகவே அந்த உடனடியாக செய்ய வேண்டிய சத்திர சிகிச்சைகளை நீங்கள் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட வைத்தியசாலையில் செய்து கொள்கிறீர்கள், அப்படியா? நன்றி. இந்த வழியில் இணைந்து கொண்டமைக்கு நாங்கள் மீண்டும் செந்தில்குமாரோடு பேசிக்கொள்வோம். நன்றி டாக்டர். டாக்டர் சுவர்சன் சொன்ன மாதிரி இந்த அரசாங்க வைத்தியசாலையிலே 4500 பேருக்கு மேல இந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாருக்கும் செய்யறது கஷ்டம். அதனால நாங்கள் இந்த தெரிவு செய்யப்பட்ட கார்டியாலஜிஸ்ட் சொல்லுவாங்க, இவங்களோட ரொம்ப மோசமான இருக்கிறாங்க, அவங்கள தெரிவு செய்து தனியார் மருத்துவமனையில கொண்டு போய் இப்படி செய்யறோம். இதான் இந்த ப்ரோசஸ். அப்ப அதுக்குதான் நாங்கள் நிதி திரட்டி இப்ப இதுவரை 130 பேர் அப்படி செய்திருக்கிறோம். இந்த நேரத்துல மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி ஒன்று சொல்ல விரும்புறேன். நாங்கள் சென்ற ஜூன் 7ஆம் தேதி யாழ்ப்பாண மருத்துவமனைக்கு நாங்கள் எக்கோ மிஷின் ஒன்று TOE ப்ரோப்ஸ் என்றதை நான் கொடுத்திருந்தேன். நாங்கள் அந்த மிஷின் ஊடாக ஜெஃப்னா மருத்துவமனையில இந்த அடல்ட் பேஷண்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட 129 பேருக்கு சென்ற வியாழக்கிழமை மட்டும் 129 பேருக்கு சத்திர சிகிச்சைகள் வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளன. இது ஒவ்வொரு சிகிச்சையும் நான் கொழும்பு கொண்டு செய்யறேன்டா கிட்டத்தட்ட 17 லட்சம் முடிஞ்சிருக்கும். இந்த 17 லட்சம் 130 பெருக்கி பாருங்க, இவ்வளவு கோடி வரும். நாங்கள் அந்த மிஷினுக்கு மொத்தமே 95,000 கெனடியன் டாலர்ஸ் தான் கொடுத்து US இருந்து எடுத்து கொடுத்திருந்தலாம் சென்ற. அப்ப இது பெரிய ஒரு வரப்பிரசாதம் அந்த வடகிழக்கு. எனவே தொடர்ந்தும் அந்த சிகிச்சைக்காக காத்திருப்புகள் நிறையவே இருக்கின்றன. காத்திருப்பவர்கள் தொகை பட்டியலாக இருக்கிறது. அதைவிட இந்த இப்படியான உபகரணங்கள் வாங்குவதற்கான நிதிகளும் உங்களுக்கு தேவைப்படுகிறது. எனவே மீண்டும் அந்த உங்களுடைய அந்த முகவரியை, பணம் விரும்புவர்கள் பணத்தை அனுப்பக்கூடிய முகவரியையும் உங்களுடைய தொலைபேசி, நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் இந்த தொலைபேசி இலக்கத்தோடு உங்களோட எந்த நேரம் தொடர்பு கொள்ளலாம், அப்படியா? ஆமாம். நீங்கள் என்னுடைய தொலைபேசி இலக்கம் 416-200-7652. இதற்கு தொடர்பு கொள்வதன் மூலமாக நீங்கள் அதுக்கு நான் சரியான இமெயிலை நான் அனுப்புவேன். அதுக்கு பிறகு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் செய்யலாம். நீங்கள் இலங்கையில வங்கியில இருக்கண்டா நீங்க அதை இலங்கை அந்த வங்கி கணக்குக்கும் அனுப்பலாம். ஹாஸ்பிட்டலோட வங்கி கணக்கு டைரக்டா நான் அனுப்பலாம் லங்கா ஹாஸ்பிட்டலுக்கு. அடுத்த சத்திர சிகிச்சைக்கு அது உதவும். சோ நீங்கள் என்ன எதுக்கும் டெலிபோன் மூலமா தொடர்பு கொள்ளும் போது இந்த முழு விவரங்களும் நான் கொடுப்பேன். மற்றது இன்னொன்று சொல்ல விருப்பப்படுறேன். நாங்கள் 130 என்று சொல்லியிருந்தாங்க இதய சத்திர சிகிச்சை. இந்த ஏப்ரல் 11ஆம் தேதி வரையும் நான் இங்க இருக்க போறோம். ஏப்ரல் 11ஆம் தேதி நான் வெளிக்கிடும் போது நாங்கள் 150 சத்திர சிகிச்சைகளை வெற்றியமாக முடித்திருப்போம். அப்ப நாங்கள் அத ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷனா லங்கா மருத்துவமனையில நான் கொண்டாட யோசிக்கிறேன்.
சரி, அந்த வழியில வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு தொடர்ந்தும் இந்த சேவையில் நீங்கள் ஈடுபட வேண்டும். தொடர்ந்தும் பல வறிய மக்களுக்கு இவர்களுக்கு, அதாவது இந்த வசதிகள் இல்லாதவர்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும். அதற்கு உதவுவான ஆதரவினை புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்ற தமிழ் மக்கள் நிச்சயமாக உங்களுக்கு வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இப்பொழுது விடைபெற்றுக் கொள்வோம். சரி, விடைபெற முதல் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா நேயர்களுக்கு? இந்த நேரத்தில் உங்களுக்கும் சிஎம்ஆர் நிர்வாகத்திற்கும் டிவிஏ நிர்வாகத்திற்கும் இதில் பங்களிக்கும் அத்தனை உறவுகளுக்கும், எனக்கு பங்களிக்காவிட்டாலும் பரவாயில்ல, வேறு அமைப்புகள் ஊடாக புலம்பெயர் மக்களுக்கு, தாய மக்களுக்கு பங்களிக்கும் அத்தனை பேருக்கும் உங்கள் இதயத்தில் நிச்சயமாக கடவுள் வீற்றிருக்கிறார்தான் உண்மை. எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இங்க மருத்துவர்கள், குறிப்பாக இங்க எத்தனையோ மருத்துவர்கள் தங்களோட நேரத்தை இந்த மக்களுக்காக, இவங்க வெளியில போனா எவ்வளவு உழைக்கலாம், ஆனால் இங்க நின்று இந்த மக்களுக்கு சேவை செய்யணும்னு இந்த சேவை செய்வதற்கு அவ்வளவு மருத்துவர்களுக்கும் அந்த குழுவினர்களுக்கும் தாதிமார்களுக்கும் நான் மிகப்பெரிய ஒரு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, எல்லோருக்கும் இறைவன் அருள் புரிய வேண்டும். இந்த அடுத்ததா பல சத்திர சிகிச்சைகளை அடுத்த ஒரு 3 கிழமையில கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 15 சத்திர சிகிச்சைகள் செய்ய போறோம். இவ்வளவு சத்திர சிகிச்சைகளும் நலமே முடியணும். எல்லோரும் இறைவனை வேண்டுங்க ப்ளீஸ். நன்றி. இந்த வேளையிலே உங்களுடைய வேண்டுதல் பலிக்கட்டும். நாங்கள் விடைபெறுவோம். என்று ஒரு பொழுதிலே சந்தித்துக் கொள்வோம். நன்றி செந்தில்குமரன். நன்றி. நன்றி, எல்லோருக்கும் நன்றி. சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.